முதல்ல நிலவுக்கு போனவங்க, முதல்ல எவரெஸ்ட் சிகரத்தில் ஏறினவங்க, இப்படி எதுலேயும் முதல்ல செய்கிறது சாதிக்கிறது பெருமைக்குரிய விஷயம்தான். இஸ்ரவேலர் வரலாற்றிலே முதல் ராஜாவாக ஆக்கப்பட்டவர் சவுல். அவரை கர்த்தர் ராஜாவாக்கின பிறகு கர்த்தருடைய ஆவியானவர் அவர் கூட இருந்தார். கொஞ்ச காலம் நல்லா தான் போனது. பிறகு 2 சம்பவத்தில் கர்த்தருடைய கட்டளைக்கு கீழ்ப்படியாமல் மீறி நடந்தார். தீர்க்கதரிசி மூலம் உணர்த்தியும் மனம் வருதல திருந்தல. அவரை ராஜாவாக்கினதுக்காக கர்த்தர் வருத்தப்பட்டார். கர்த்தருடைய ஆவியானவர் அவரிடமிருந்து விலக்கி வெளியேறி போயிட்டார். பிறகு 2வது ராஜாவாக்கப்பட்டவர் தாவீது. கர்த்தருடைய ஆவியானவர் அவரோடும் இருந்தார். எல்லாம் நல்லா தான் போயிட்டு இருந்தது. ஆனால் அவர் ஒரு படைவீரன் மனைவி விஷயத்தில் ஒரு பாவம் செய்துட்டாரு. அதை கர்த்தர் தீர்க்கதரிசி மூலம் உணர்த்தினப்ப உடனே மன்னிப்பு கேட்டு மனம் திரும்பினாரு. அப்போ ஜெபமா ஏறெடுத்ததுதான் 51ஆம் சங்கீதம். அதுல சொல்றாரு, உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாதேயும். சவுல் கீழ்ப்படியாத போனப்ப கர்த்தருடைய ஆவியானவர் அவரை விட்டு விலகிட்டாரு. ஆனா தாவீது பாவம் செய்த பிறகு மனம் திரும்பி பரிசுத்த ஆவியானவர் என்னை விட்டு போயிடக்கூடாதுன்னு மன்றாடினாரு. நமது செய்கை, பேச்சு, உறவுகள் ஏதாவது கர்த்தருடைய ஆவியானவர் துக்கப்படுத்திட்டு இருந்தா உடனே மனம் திரும்புவோம்.